Find the duplicate ratio of the following ratios. So first what is duplicate ratio and the definition pathadala. When the ratio A is to B is compounded with itself, the resulting ratio A square is to B square is called the duplicate ratio of A is to B. So inga A is to B, the first term is called antecedent, second term is called consequent theriyum. So ratio A is to B is compounded அப்படினும்போது இது கூட மறுபடியும் A ஆல மல்டிப்ளை பண்ணும், இது கூடயே மறுபடியும் B ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணும். So A into A பாத்தீனா A square கிடைக்கும், B into B பாத்தீனா B square. அதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, compounded with itself, the resulting ratio A square is to B square is called the duplicate ratio of A is to B. So itself அப்படினும்போது இங்க antecedentல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை மறுபடியும் இன்னொரு டைம் நீங்க போட்டு மல்டிப்ளை பண்ணனும். So இங்கேயும் consequentல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நீங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணி ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணனும். So இதான் duplicate ratio. So first 3 root 3 is to 4 root 2. So இது general formula எழுதுனீங்கன்னா A is to B. So இங்க A ன்றது 3 root 3, B ன்றது 4 root 2. So duplicate ratio அப்படினும்போது itself A square is to B square. இதான் நம்ம பார்த்தோம். So உங்க A square அப்படினும்போது A இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, 3 root 3 the whole square னு போடணும் is to B இருக்க இடத்துல 4 root 2 the whole square. Next பாத்தீங்கன்னா 3 square root 3 க்கு ஸ்கொயர் இருக்கும், அதை நீங்க தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். So 3 square root 3 the whole square is to, அதே மாதிரி இங்கே நீங்க பாத்தீங்கன்னா 4 square root 2 the whole square. So 3 square அப்படினும்போது 3 into 3 9, then root 3 the whole square, இந்த root இந்த ஸ்கொயரும் cancel out ஆயிடும். So remaining இருக்கிறது 3 இருக்கும் is to 4 square, 4 into 4 பார்த்தீங்கன்னா 16. So இங்க bracketல பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் cancel out ஆயிடும். So 2 மட்டும் கிடைக்கும். So 9 3s are 27 is to 16 2s are 32. இதான் answer. So find the duplicate ratio ன்னு கேட்டிருந்தாங்க. So இந்த questionோட answer பாருங்க, இதான் steps. Answer 27 is to 32. So next question பார்த்தீங்கன்னா 4 is to 3. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க, A is to B இருக்கு. So இதுக்கு duplicate ratio அப்படினும்போது A square is to B square. So 4 square is to 3 க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். So 4 square ன்றது 16, 3 square ன்றது 9. So இதான் answer. So 4 4 கூட மல்டிப்ளை பண்றோம், அதான் 4 ஸ்கொயர் எழுதிருக்கோம். 3 3 கூட நீங்க மல்டிப்ளை பண்றீங்க, அதான் 3 ஸ்கொயர் மென்ஷன் பண்ணிருக்கோம். So next question, இங்க A by 4 is to B by 3. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற இதுவே நீங்க பாத்தீங்கன்னா antecedent. இதா ஜெனரல் ஃபார்ம்ல A மென்ஷன் பண்ணிருக்கோம். A is to B ன்னு மென்ஷன் பண்ற இடத்துல இந்த A ன்ற இடத்துல என்ன இருக்குன்னா A by 4 இருக்கு. So B ன்ற இடத்துல பாத்தீங்கன்னா B by 3. So இதா antecedent, இதா consequent. So இத A square is to B square, இதா duplicate ratio நம்ம பார்த்தோம். So இந்த antecedent நீங்க பார்த்தீங்கன்னா which is A by 4, the entire பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் எடுக்கணும் is to B by 3 the whole square. So numerator க்கு ஸ்கொயர் பண்ணனும், denominator க்கு நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா A square divide by 4 square is to B square divide by 3 square. So இதுல antecedent பார்த்தீங்கன்னா A by 4, இதுல consequent பார்த்தீங்கன்னா B by 3. So அதுக்கு தான் நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு இருக்கோம். So நீங்க இங்க எழுதுனீங்கன்னா A square, so A square divide by 4 4s ஆனது 16 is to B square divide by 3 square ன்றது 3 into 3 9. So இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம். So generally A is to B it can also be written as A by B நம்ம சொல்லியிருந்தோம். So அதே மாதிரி தான் இது antecedent, இது consequent. So இது A by B ஃபார்மட்ல எழுதுனீங்கன்னா A square by 16. So காமனா இந்த fractional bar இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம், then B square by 9 ஆகும். So இதான் உங்களோட numerator part, இதான் உங்களோட denominator part. So next step இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த A square by 16 ஆகும், இந்த denominator part பார்த்தீங்கன்னா reciprocal ஆகும். So multiplication sign போட்டுக்கோங்க. So மேல 9 வரும், கீழே bottomல B square ஆகும். So equals இது ரெண்டு நீங்க multiply பண்ணீங்க 9A square by 16B square. So ratio format. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா A by B formatல இருக்கு, இது A by B formatல இருக்கு. So ratio formatனா A is to B formatல ஆன்சர் பண்ணனும்னா 9A square is to 16
b ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் பை 16 இருக்குது, டிவைட் பை b ஸ்கொயர் பை 9 ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து நீங்கள் டூப்ளிகேட் ரேஷியோ ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டில் இருந்தது. ஸோ இதுதான் ஆன்டிசிடென்ட், இதுதான் கான்சிக்வெண்ட். ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார்மேட் வந்தோடனே மறுபடியும் நம்ம a பை b இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து நியூமரேட்டில் a ஸ்கொயர் பை 16 இருக்குது, டினோமினேட்டில் b ஸ்கொயர் பை 9 இருக்குது. ஸோ இது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டு 9 பை b ஸ்கொயர் ஆகும். b ஸ்கொயர் பை 9ன்றது 9 பை b ஸ்கொயர் ஆகும். ஸோ இது அகெயின் பார்த்தீங்கன்னா a பை b ஃபார்மேட்டில் இருக்குது. இது a is to b ஃபார்மேட்டில் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். a is to b. So much for watching this video.